அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா உப்புமா தான் செஞ்சேன். சேமியால இந்த மாதிரி செஞ்சு தந்தா என் பசங்களுக்கு பிடிக்காது. பிரியாணி மசாலா மாதிரி செஞ்சு தந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பசங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. பசங்க ஸ்கூல் போன பிறகு எனக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். மதியம் லஞ்சுக்கு பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, மட்டன் கைமா போட்டு மிட்டா சால்னா தான் செஞ்சேன். முதல்ல குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் போட்டு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிட்டு மட்டன் கைமா போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், தக்காளி 3 கட் பண்ணது போட்டுக்குங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு கழுவி வச்ச காய் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமா தேங்காய் மிக்சியில போட்டு அரைச்சிட்டு போட்டுக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி போட்டு குக்கர் மூடி 1 விசில் இல்லனா 2 விசில் வரட்டும். காலையிலே எல்லா விசில்ஸும் கழுவிட்டேன். இப்ப சமையல் பண்ண கொஞ்சம் விசில்ஸ் இருந்தது, எல்லாமே கழுவி வச்சுட்டேன். இப்ப குக்கர்ல பிரஷர் போன பிறகு எடுத்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளவுதான், காய் போட்டு மிட்டா சால்னா ரெடி. நான் ரசம் தான் செஞ்சேன். ரசத்துக்கு தொட்டுக்க சாப்பிடுறதுக்கு இந்த தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இந்த டே சூப்பரா போச்சு. அடுத்த மினி vlogல பார்க்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.